சாணக்கியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோவுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாலிட்டி வந்திருக்காரு. ஹி ஹாஸ் அ மாஸ்டர்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிகிரி ஃப்ரம் அண்ணா யூனிவர்சிட்டி. அதுக்கப்புறமா 10 வருஷமாக சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ கரண்ட்டாக ஆஸ்ட்ராலஜி ஃபீல்டில் இருக்கார். ஸோ இவர் எதுக்கு இந்த ஆஸ்ட்ராலஜி ஃபீல்டுக்கு வந்தார் அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி ஒரு ஆஸ்ட்ராலஜிக்கு ஒரு ஆப்பும் க்ரியேட் பண்ணியிருக்காரு. அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்காக திரு முத்து விஜயன் இளங்கோ அவர்கள் வந்திருக்காரு. அவர்கிட்டயே பேசி நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் மேடம். நீங்கள்? நல்லா இருக்கேன் சார். சார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ப்ரொஃபைலாக இருக்குது சார். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, அண்ணா யூனிவர்சிட்டி மாஸ்டர்ஸ், அதுக்கப்புறமா சாஃப்ட்வேர் 10 வருஷம், இப்போ அஸ்ட்ராலஜி. எதனால் இந்த மூவ்? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா எனக்கு சயின்ஸ் மேலே ஒரு நல்ல ஆர்வம் இருந்தது. ஓகே. ஸோ நேச்சுரலாக சயின்ஸில் ஒருத்தருக்கு ஆர்வம் இருக்குது அப்படிங்கும் போது நம்ம இன்ஜினியரிங் இஸ் தி டிஃபால்ட் ஃபீல்டு. ஸோ அதனால் நல்லா படித்து இன்ஜினியரிங் படித்தேன். அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் பிஇ மெக்கானிக்கல் அண்ட் மாஸ்டர்ஸ் இன் ரெஃப்ரிஜரேஷன் ரெண்டுமே அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் படித்தேன். ஓகே. ஆனால் படிக்கிற காலத்துலேயே இன்ஜினியரிங் மேலே இருந்த அதே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அஸ்ட்ராலஜிலையும் இருந்தது. ஸோ அப்போ படிக்கும் போதே நான் வந்து அஸ்ட்ராலஜி புக்ஸ் வந்து காலேஜ் படிக்கும் போதே ஹாஸ்டலில் இருக்கும் போதே அஸ்ட்ராலஜி புக்ஸ் படிச்சுட்டே இருப்பேன். பட் படிக்கும் போது எனக்கு என்னென்னா ரெண்டுமே ஒரு பேரலல் இருந்துச்சு. என்ன மாதிரி பேரலல் அப்படின்னா, இன்ஜினியரிங் இஸ் பில்ட் ஆன் சயின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், தென் லாஜிக்ஸ் அண்ட் ஆல்சோ சம் லாஸ் ஆஃப் சயின்ஸ். அதே இது வந்து என்னால் வந்து அஸ்ட்ராலஜினையும் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா இதுலேயும் மேத்தமேட்டிக்ஸ் இருக்குது, இதுலேயும் லாஜிக்ஸ் இருக்குது, இதுலேயும் லா ஆஃப் கர்மா இருக்குது. ஸோ அப்போ ரெண்டுலேயுமே ஒரு பேரலல் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரெண்டும் எப்படி மக்களுக்கு உபயோகப்படுது அப்படிங்கிறதுலேயும் எனக்கு ஒரு பேரலல் தெரிஞ்சுது. ஏன் அப்படின்னா இன்ஜினியரிங் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், பீப்புளோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறோம் த்ரூ டெக்னாலஜி. இதே வந்து அஸ்ட்ராலஜிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிடம் மூலமாக ஒருத்தரை கைட் பண்ணி ஒரு கிளாரிட்டி கொடுத்து மக்களுக்கு அவங்க வாழ்க்கையை பயணம் பண்ணுறதுக்கான ஒரு கைடன்ஸ் கொடுக்குறோம். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு மக்களுக்கான ஒரு ஒரு சொல்யூஷன் கொடுக்குற ஒரு ஃபீல்டாக தான் தெரிஞ்சுது. அதனால் வந்து எனக்கு ரெண்டுமே வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷனாவோ எதுவுமே இல்லை. ஆனால் இப்படி ஒரு கனெக்ஷன் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க சார். ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஒரு அஸ்ட்ராலஜி இதில் வர்றது. ஸோ அது உங்கள் ஃபேமிலியில் இருந்ததா? ஆமாம். எப்படி உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது அஸ்ட்ராலஜியில்? ரைட். அப்பா வந்து அஸ்ட்ராலஜி பார்ப்பாங்க. அவங்களும் வேறு அவரோட குருநாதர்கிட்ட அஸ்ட்ராலஜி கற்றுக்கிட்டாங்க. அப்பா வந்து ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணது ரயில்வேஸில். பட் இருந்தாலும் அவங்களும் அஸ்ட்ராலஜி வந்து ஈவினிங் டைமில் பார்ப்பாங்க. ஸோ அப்போ என்னென்னா எனக்கு சின்ன வயசுலேயே வந்து வீட்டில் அஸ்ட்ராலஜி புக்ஸ் சரௌண்டட் பை அஸ்ட்ராலஜி புக்ஸ். ஸோ டாக்டர் பிவி ராமனோட புக்ஸ் வந்து வீட்டில் இருக்கும் எப்பயுமே. ஸோ அதனால் எனக்கு அந்த ஒரு லக்ஸுரி இருந்துச்சு. அதாவது எந்த ஒரு புக் எடுத்தாலும் உடனே எடுத்து படிக்கக்கூடிய அந்த ஒரு அக்சசபிலிட்டி எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ அப்படி தான் நான் வந்து அதை கற்றுக்கிட்டேன். அதை கற்றுக்கிட்டது வந்து வெறும் புக்ஸ் மட்டும் இல்லாமல் அப்பா கிட்ட நிறைய பேசி கற்றுக்கிட்டேன். இப்போது ரெகுலராக அஸ்ட்ராலஜி மாதிரி ஒரு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா குரு சிஷ்யர் இதில் தான் கற்றுப்பாங்க. ஸோ நானும் அந்த மாதிரி தான் கற்றுக்கிட்டேன். அதாவது மோர் தென் புக்ஸ் படிக்க பேரலாக அப்பாட்ட வந்து நிறைய பேசுவோம். அப்பா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. இவங்களோட ஜாதகம் பார்த்தது, அவங்களோட பார்த்தது, அதில் இருக்க பேக்ரவுண்டு, அந்த மாதிரி அப்பாவும் அவரோட குருட்டையும் அப்படி தான் கற்றுக்கிட்டாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு கான்வர்சேஷன்லாம் கற்றுக்கிட்டது வந்து எனக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதோட இன்ஸ்பிரேஷனில் தான் என்னோடய முதல் புக்கையும் நான் எழுதினேன். என்னோடய முதல் புக்கு எழுதும் போதே வந்து ஒரு காமன் மேன் வந்து ஒரு 2 பேர் கான்வர்ஸ் பண்ணிக்கிற ஒரு ஸ்டைலில் அஸ்ட்ராலஜியை தெரிஞ்சுக்கிட்டா எப்படி இருக்கும், அதோட சயின்ஸை தெரிஞ்சுக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷனில் தான் என்னோட முதல் புக்கை நான் எழுதினேன். அந்த முதல் புக் வந்து அச்சீவிங் சக்ஸஸ் த்ரூ அஸ்ட்ராலஜிக்கல் கைடன்ஸ். ஓகே. அது அமேசானில் இருக்குது. அது அமேசானில் இருக்குது. ஸோ அது 2019 ரிலீஸ் ஆச்சு. ஓகே. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோட 2வது புக்கை நான் எழுதினேன். அஸ்ட்ராலஜியில் ஒரு பாமரனுக்கு என்னென்ன டவுட் இருக்குமோ அதெல்லாம் அந்த புக்கில் நீங்கள் கிளியர் பண்ணி. கரெக்ட். அஸ்ட்ராலஜி அப்படின்னா சயின்ஸ், ஆஸ் பேசிக் ஆஃப் சயின்ஸில் அஸ்ட்ராலஜியில் என்ன இருக்குது, அஸ்ட்ராலஜியை மக்கள் எப்படி புரிஞ்சுக்கணும், அஸ்ட்ராலஜி ஒருத்தரோட வாழ்க்கையில் எப்படிலாம் ஒரு கைடன்ஸை கொடுக்கும், ப்ளஸ் அஸ்ட்ராலஜியில் இருக்கிற பாப்புலர் மித்ஸ் அதெல்லாம் வந்து என்ன, அதை எப்படி டோன்ட் பிலீவ் ஆல்சோ இதை பார்த்தா அவங்களுக்கு வந்து கன்வின்ஸ் பண்ற மாதிரி ஒரு சயின்ஸை நம்புறவங்க, ஒரு லாஜிக்கை நம்புறவங்களுக்கு அஸ்ட்ராலஜி பற்றி எதுவுமே தெரியல, அவங்க இது வரைக்கும் அதை பற்றி கேள்விப்பட்டது இல்லை அப்படின்னா கூட இந்த புக்கை படிக்கும் போது அவங்களுக்கு ஓகே அஸ்ட்ராலஜியில் இப்படி ஒரு சயின்ஸ் இருக்குது, இப்படி ஒரு லாஜிக்ஸ் இருக்குது, அதுவும் வந்து சும்மா ஒரு கெஸ் ஒர்க் கிடையாது, இட் ஹேஸ் சம் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா புரியும். ஓகே. பட் இந்த டெசிஷன் எப்போ சார் எடுத்தீங்க? கார்ப்பரேட்டில் கன்வீனியன்ஸாக செட்டில் ஆகி 10 இயர்ஸ் அதை விட்டுட்டு அஸ்ட்ராலஜிக்கு வரணும் அப்படிங்கிறது ஒரு மொமெண்ட் டெசிஷனாக இல்லை இட் வாஸ் ரன்னிங் இன் யுவர் மைண்ட் ஃபார் அ லாங் டைம் அப்படி இருந்தது? ஓகே. அதாவது டிசிஷன் இஸ் வெரி கான்ஷியஸ் டிசிஷன் தான். இது வந்து ஒரு ஓவர் நைட்டில் சடனாக எடுத்த முடிவு கிடையாது. ஆனால் பேக் ஆஃப் த மைண்ட் இது வந்து ரொம்ப நாளாக இருந்தது. ஏன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஜினியரிங் எப்படி ஒரு டெக்னாலஜி ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டி கொடுக்குமோ, அதே மாதிரி பீப்புள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும்போது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் கொடுக்குது. ஸோ அது பேக் ஆஃப் த மைண்ட் அது இருந்துகிட்டே தான் இருந்தது.
ஆனால் 2018 நான் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் பேரலாக ஈவினிங் டைம்ஸில் வந்து அஸ்ட்ராலஜி ஆன்லைனில் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வர ஆரம்பிச்சது. நிறைய பேருக்கு லைஃப்பில் ப்ராப்ளம் இருக்குது, அவங்களுக்கான சொல்யூஷன் தேவைப்படுது. அப்படிங்கும்போது நம்ம ஒரு சயின்ஸ் படிச்சிருக்கோம், அப்போ இதை வந்து ஒரு சயின்டிஃபிக்கலாகவும் ஒரு கைடன்ஸாக கொடுக்கும்போது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் கிரியேட் ஆச்சு. ஸோ ஒரு கான்ஷியஸான டிசிஷன் 2018 ஈவன் தோ இட்ஸ் குவைட் ரிஸ்க். ஏன்னா ஒரு ஸ்டேபிளான ஒரு கார்ப்பரேட் ஜாப்லேருந்து இப்படி வரோம் அப்படிங்கிறது ஒரு ரிஸ்க்காக இருந்தால் கூட ஐ டோன்ட் ஃபீல் அஸ் அ ரிஸ்க் பிகாஸ் த கியூரியாசிட்டி அண்ட் நம்ம எப்படி மக்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோங்கிறது இன்ஜினியரிங் ஃபீல்டில் எனக்கு எப்படி இருந்தோ அதே அளவு ஈக்குவலாக இதுலேயும் எனக்கு வந்து என்னால் பார்க்க முடிஞ்சுது. அந்த கியூரியாசிட்டி இருந்தது. அதனால் வந்து ஓகே தைரியமாக ஒரு முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுத்தது. ஓகே, வெரி நைஸ் சார். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்லைன் ஆப்ஸ் இருக்குது ஆஸ்ட்ராலஜிக்கு. நம்ம ப்ரௌஸ் பண்ணாலே உங்களோட பர்த் டேட் கொடுங்க, உங்களோட பாம் கொடுங்க, உங்களோட இது கொடுங்க, நிறையா இருக்குது. பட் வெரி இன்ட்ரெஸ்டிங்லி உங்களோட ஆப் பற்றி நான் பார்த்தேன், டெக்ஸேஜ் இல்லையா சார் அந்த ஆப் பற்றி? அந்த ஆப்பில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை இன்கார்பரேட் பண்ணியிருக்கீங்க. இது வந்து இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை நான், ஆஸ்ட்ராலஜியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த தாட் எப்படி வந்தது சார் உங்களுக்கு? ரைட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கும் போதே டெக்னாலஜியை பேஸ் பண்ணி நான் க்ரியேட் பண்ணல, பீப்புளோட ப்ராப்ளத்தை பேஸ் பண்ணி தான் க்ரியேட் பண்ணேன். இப்போ நான் கடந்த 8 வருஷமாக ஃபுல் டைமாக அஸ்ட்ராலஜி பார்க்குறது மோர் தென் 4000 பீப்புளுக்கு ஜாதகம் பார்க்கும்போது எவ்ரிபடி நீட்ஸ் சம் சார்ட் ஆஃப் கைடன்ஸ் இன் எவ்ரிடே லைஃப். எல்லாருமே தே வாண்ட் டு மேக் குட் டெசிஷன்ஸ் அட் த ரைட் டைம். ஸோ அப்போது எல்லாருக்குமே வந்து ஒரு முடிவெடுக்கணும் அப்படிங்கிறதுல எல்லாருக்கும் ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்குது. ஸோ அப்போது ஒரு பீப்புள் முடிவெடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது சில பிரச்சனைகள் இருக்குது ப்ராக்டிக்கலாக. என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி ஒரு அஸ்ட்ராலஜர் இருக்காங்க, இல்லை வேறு ஒரு அஸ்ட்ராலஜராக பார்க்கணுன்னா அவங்கக்கிட்ட ப்ராப்பராக அப்பாயின்மெண்ட் வாங்கி அந்த டைமில் தான் பார்க்க முடியும். இப்போ வேறு கண்ட்ரியில் இருக்காங்கன்னா டைம் ஜோன் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நினச்ச உடனே ஒரு அஸ்ட்ராலஜரை கன்சல்ட் பண்ண முடியாது. அப்புறம் அஃபோர்டபிலிட்டி இருக்குது. சில அஸ்ட்ராலஜர்ஸ் ஹையாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சார்ஜுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட அஃபோர்டபிலிட்டி இருக்குது. ஸோ அப்போ இந்த ப்ராப்ளத்தெல்லாம் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா சம்ஹவ் டெக்னாலஜினால் அதை சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான கன்விக்ஷன் இருந்தது. ஸோ அதே டைமில் நமக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது நம்மளால் வந்து ஒரு அஸ்ட்ராலஜி டேட்டாவை ஃபீட் பண்ணும்போது அது 24 மணி நேரமும் ஒரு பர்சனோட பாக்கெட்டில் இருந்துட்டு பேசிக்காக ஒரு பர்சனலைஸ்டு கைடன்ஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு மெர்ஜ் தான் வந்து இந்த 2 டெக்னாலஜியை உருவாக்குறதுக்கான ஒரு அடித்தளம், ஒரு சீட் அப்படின்னு அதை தான் சொல்ல முடியும். ஓகே, டெக்ஸேஜ் இல்லையா? டெக்ஸேஜ் இப்போதைக்கு அது வந்து ஆண்ட்ராய்டில் இருக்குது. ஆமாம், இப்போதைக்கு அந்த ஆப் வந்து ஆண்ட்ராய்டில் லைவாக இருக்குது. iOSல அப்ரூவல் ஸ்டேஜில் இருக்குது. பாசிபிளி இன் வீக் ஆர் 2 அது அப்ரூவ் ஆகும். பட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆஸ்ட்ராலஜியில் ட்ரஸ்ட் பண்ணுறாங்களா சார் யூசர்ஸு? ஏன்னா ஒரு ஆஸ்ட்ராலஜரோட நேராக உட்காந்து எனக்கு இந்த ப்ராப்ளம் அப்படின்னு பேசி தெரிஞ்சுக்கிறத எப்படி அந்த ஆப் அது கன்வின்ஸ் பண்ணுதா யூசர்ஸை? ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எப்படி நம்மளால் ட்ரஸ்ட் பண்ண முடியும் சார் ஆஸ்ட்ராலஜிக்கு எஸ்பெஷலி? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து தானாலாம் அது கொடுக்காது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது அகெயின் ஒரு மிஷினுக்கு நம்ம ஒரு ஆர்டிஃபிஷியலாக இன்டெலிஜென்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ அதுக்கு ஈவன் இந்த கொஷனை ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் மக்களுக்கு, ஃபஸ்ட்டு பேசிக்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது என்னங்கிற ஒரு டெஃபினேஷனாக சொல்லிட்டோம்னா பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு புரியும். ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம இன்டெலிஜென்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன சொல்லுவீங்க? நம்மளுக்கு தெரிஞ்ச நம்ம நாலேஜை கரெக்ட் வேல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ரைட், கரெக்ட், கரெக்ட். ஸோ நாலேஜ் அப்படிங்கிறது நம்ம இது வரைக்கும் கற்றுக்கிட்ட விஷயங்கள், அதை எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது இன்டெலிஜென்ஸ். ஸோ அப்போ இது வந்து ஹியூமனுக்கு வந்து நேச்சுரலாகவே ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிறதுலேருந்து பார்த்து அது கற்றுக்கும். அப்பா அம்மாட்ட இருந்தோ இல்லை சொசைட்டிலேருந்தோ அது கற்றுக்கும். கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அதுலேருந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஸோ இது வந்து ஹியூமனுக்கு வந்து நேச்சர். ஆனால் ஒரு மிஷினுக்கு வந்து அது நேச்சர் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் கம்ப்யூட்டர்னு என்னென்னு தெரியும். கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது இட்ஸ் அ மிஷின். நீங்கள் கம்ப்யூட்டரோட பேசணும் அப்படின்னா அந்த மிஷின் லாங்குவேஜில் தான் பேச முடியும். நீங்கள் அதுக்கான ஒரு லாங்குவேஜில் கோட் எழுதும் போது அது பேச முடியும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டாக தான் கம்ப்யூட்டர் வேலை செய்யும். ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் எப்படி ஒரு குரு ஒரு சிஷ்யனுக்கு தனக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடுத்து அந்த சிஷ்யன் அதை உள்வாங்கிட்டு அதை எப்படி அவர் ரெப்ளிகேட் பண்ணுறாரோ அதே மாதிரி ஒரு மிஷினுக்கு நீங்கள் செட் ஆஃப் டேட்டாஸ் மூலமாக ட்ரெயின் பண்ண அது தானே கற்றுக்கிட்டு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்லும். ஸோ இதுதான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகே, இது ஏன் அஸ்ட்ராலஜிக்குள்ளே வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அஸ்ட்ராலஜியும் வந்து ஒரு கெஸ் ஒர்க் கிடையாது. அது வந்து ஒரு ரேண்டமான கெஸ் ஒர்க் கிடையாது. அஸ்ட்ராலஜிக்கு பேக்காக ஒரு மெத்தடிக்கல் சயின்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 3ஆக பிரிச்சுக்கலாம். அது வந்து மேத்தமேட்டிக்ஸ் விச் மேபி 40% சொல்லலாம். அடுத்து லாஜிக்ஸ், அது ஒரு 40% சொல்லலாம். 20% இன்ட்யூஷன். ஸோ இன்ட்யூஷன் அப்படிங்கிறது இட்ஸ் கம்ப்ளீட்லி ஹியூமன். அது வந்து ஒரு நல்ல ஒரு ஹியூமனால் ரொம்ப வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது வரக்கூடிய ஒரு இன்ட்யூஷன். அது கடவுள் கிருபை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இதில் இருக்கிற 80% மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் லாஜிக்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நம்மளால் ட்ரெயின் பண்ணி
நம்மளால் அதை கொடுக்க முடியும். ஸோ அப்படி தான் நம்ம இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் அஸ்ட்ராலஜி நம்ம மெர்ஜ் பண்ணுறோம். இது ஃபர்ஸ்ட் பார்ட். இப்போ நீங்கள் கேட்ட இன்னொரு பார்ட் என்ன, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எப்படி பிலீவ் பண்ணலாம், அது உண்மையே ஒரு ரியல் அஸ்ட்ராலஜர் சொல்ல மாதிரி சொல்லுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து தானே எதுவும் செய்யாது. நாம சொல்லி கொடுக்கறது தான் அது திருப்பி சொல்லும். ஆனால் அது அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு சொல்லும். அப்போ இதுலேயும் நம்ம 3 விதமாக நம்ம பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு கால்குலேஷன், அடுத்து ப்ரெடிக்ஷன்ஸ் பை ட்ரைனிங், அண்ட் தேர்டு கான்வர்சேஷன். இந்த 3ஐயும் வச்சு தான் இந்த ஆப்பை நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னா ஒருத்தர் தன்னோட சுய விவரங்கள், அதாவது பிறந்த தேதி, பிறந்த நேரம், இடம் 3 கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மேத்தமேட்டிக்கில் அந்த ஜாதகத்தை கணிக்கிறோம். இந்த ஜாதகத்தை கணிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற எஃப்எம்எரிஸ் வந்து ஸ்விஸ் எஃப்எம்எரிஸ்ன்னு சொல்கிறோம். இது வந்து நாசா ஜெட் ப்ரொபல்ஷன் லேபரேட்டரியில் யூஸ் பண்ணுற ஒரு எஃப்எம்எரிஸ். ஸோ இது வந்து 100% துல்லியமான ஒரு எஃப்எம்எரிஸ். ஸோ அப்போ இந்த டேட்டாவை நம்ம அந்த ஸ்விஸ் எஃப்எம்எரிஸில் பாஸ் பண்ணி அவங்களோட ஜாதகத்தை கணிச்சிடறோம். ஸோ இப்போ யூசர் வந்த உடனே அவரோட ஜாதகம் அதை வந்து பிக்காக அப்லோட் பண்ணுவாரா சார்? பிக்காக அப்லோட் பண்ண மாட்டாங்க. அவங்களோட டேட்டு, டைம் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த்தை ஃபில் பண்ணுவாங்க. ஓகே. ஃபில் பண்ண உடனே இந்த 3 டீட்டெயிலையும் நம்ம வந்து நாசாவோட ஸ்விஸ் எஃப்எம்எரிஸ் யூஸ் பண்ணி என்னோட ஓன் சாஃப்ட்வேர் இருக்குது, அதில் தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஓகே. கால்குலேட் பண்ணி அவங்களோட ஜாதக இன்ஃபர்மேஷனை ஏஐக்கு நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகே. கொடுத்து வெறும் இந்த ஜாதக இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்தா அதனால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். ஒரு ஜாதகத்தில் எப்படி அனலைஸ் பண்ணணும், இப்போ ஒருத்தர் தொழில் ரீதியாக கேட்டால் என்னென்ன விஷயங்கள் அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ட்ரைனிங் கொடுப்போம். ட்ரைனிங் கொடுத்து அதை நம்ம என்ன பண்ணுவோம், டெஸ்ட் பண்ணுவோம். திருப்பி அது எங்கே தப்பு பண்ணுதோ மறுபடியும் ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு சாதாரண ப்ராசஸ் இல்லை, இட் டேக்ஸ் டைம். நீங்கள் ஃபஸ்ட் அது எப்படி புரிஞ்சுக்குதுன்னு பார்க்கணும், எந்த இடத்துல தப்பு பண்ணுதுன்னு பார்க்கணும், அப்புறம் திருப்பி அதை ட்ரெயின் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நம்ம அந்த அனாலிசிஸ் போர்ஷனுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நாங்கள் வந்து இட் டுக் ஆல்மோஸ்ட் 4 to 6 months டு ட்ரெயின் ஏஐ ஆன் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட், நாட் ஒன்லி கெரியர், ரிலேஷன்ஷிப்பு, வெல்த்து, எல்லாத்துக்கும் தனித்தனியாக நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதுதான் வந்து மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் அனலைசிஸ் பார்ட். 3வது வந்து இப்போது கரண்ட்டாக வந்து இந்த ஸ்பீச் டு டெக்ஸ்ட்டு, டெக்ஸ்ட் டு ஸ்பீச், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயும் இதெல்லாம் இப்போது லேட்டஸ்ட் கரண்ட் டெக்னாலஜியில் இருக்குது. ஸோ அது மூலமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கான்வர்ஸ் பண்ண வைக்கிறோம். ஏன்னா வந்து வெறும் ப்ரெடிக்ஷன்ஸை வந்து எழுதுனா போதாது, மக்களோட ஜோதிடர் மாதிரி பேசணும். ஸோ இப்போ நான் கொஸ்டின் கேட்குறேன்னா அது எனக்கு ஆன்சர் வந்து அது வந்து இட் வில் டெக்ஸ்ட்டாக கொடுக்காம அது நம்ம எனக்கு சொல்லும். அது கரெக்ட். இது வந்து டெக்ஸ்ட்டாகவும் நீங்கள் டெக்ஸ்ட்டாக டைப் பண்ணிங்கன்னா அது டெக்ஸ்ட்டாக ரிப்ளை பண்ணும். நீங்கள் வந்து உதாரணத்துக்கு அந்த ஆப்பில் நீங்கள் மைக்கை டேப் பண்ணிவிட்டு எனக்கு இந்த வருடம் தொழில் ரீதியாக எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் தமிழில் கேட்டிங்கன்னா அது உங்களோட கொஷினை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கும். ஓகே. அதுக்கப்புறம் உங்கள் ஜாதகத்தை எடுத்து அனலைஸ் பண்ணும். ஓகே. அனலைஸ் பண்ணி முடிச்சுட்டு அந்த ப்ரெடிக்ஷன்ஸை வந்து பேசும் உங்ககிட்ட. ஓகே. நீங்கள் கேட்ட கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு அது பதில் சொல்லும். நீங்கள் அடுத்த கேள்வி ஃபினான்ஸ் ரிலேட்டடாக கேட்டிங்கன்னா அந்த கேள்வியை ஃபஸ்ட்டு உள்வாங்கிட்டு தான் அனலைசிஸை ஸ்டார்ட் பண்ணும். ஓகே. ஸோ அப்போ புரிஞ்சுக்கிட்டு அனலைசஸ் பண்ணிவிட்டு திருப்பி உங்ககிட்ட பேசும். ஸோ ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்கள் பேசுகிற மாதிரியே நீங்கள் பேசலாம். எந்தெந்த லாங்குவேஜில் இப்போ அவைலபிளாக இருக்குது? இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அண்ட் மராத்தி, மொத்தம் 6 லாங்குவேஜில் இப்போ இருக்குது. இங்கிலீஷ் பை டிஃபால்ட் இங்கிலீஷில் இருக்குது. ஓகே. ஸோ ஒரு கான்வர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் மக்களுக்கு அந்த அக்யூரசி கிடைக்குதா, அந்த நம்பிக்கை கிடைக்குதா? இதில் யூஸ் பண்ணவங்க உங்கள்கிட்ட எந்த மாதிரி ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க சார்? யூஸ் பண்ணவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா அனலிசிஸ் பார்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது மெயினாக ஜோதிடம் தெரிஞ்சவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்படி அனலைஸ் பண்ணுறதுங்கிற விவரத்தையும் அது கொடுக்குது. தொழில் ரீதியாக நான் கேட்டோம் அப்படின்னா தொழில் ரீதியாக நான் இந்தந்த விஷயங்களை நான் பார்த்து இது மூலமாக உங்களுக்கு இந்த வருஷம் இப்படி இருக்குது, இல்லை அடுத்த வருஷம் இப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயிலோட கொடுக்கும்போது அதை பார்க்குறவங்க ஓகே அதை வந்து இது ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு ஜோசியர் சொல்கிற மாதிரியே இருக்குது அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி உங்களையும் அதில் கான்டாக்ட் பண்ண முடியுமா? இல்லை எனக்கு அதில் வந்து எனக்கு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல, சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிரும் 100%. அப்படி கிடைக்காதவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணணும்னாலும் அந்த ஆப் மூலியமாகவே உங்களையும் கான்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா எந்த ஒரு ஆப் நம்ம என்னதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு கிரிட்டிக்கல் டிசிஷன் நம்ம லைஃப்பில் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ரியல் ஜோதிடரோட நீடு வந்து என்றைக்குமே இருக்குது. இன்றைக்கி மட்டும் இல்லை, இன்னி எத்தனை டெக்னாலஜி வந்தாலும் ஒரு ரியல் ஹியூமனோட நீடு இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம டெக்னாலஜியோட பர்பஸ் என்ன அப்படின்னா எந்த நேரத்தில் வேணால் காண்டாக்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம 24 நேரமும் நான் சேட் பண்ணணும். எனக்கு நைட்டு 1 மணிக்கு எனக்கு ஒரு டவுட் வருது, நான் அப்போ ஒரு அஸ்ட்ராலஜரை கால் பண்ண முடியாது. ஆனால் என்னோட ஆப்பில் நான் கேட்டேன்னா அந்த ஆப் என்னோட ஜாதகத்தை பார்த்து சொல்லிடும். இது வந்து டெக்னாலஜி மூலமாக நம்ம சால்வ் பண்ணுறோம். ஆனால் அதுவே ஒருத்தருக்கு ஒரு லைஃப் கிரிட்டிக்கல் டிசிஷன் இருக்குது, ஒரு முக்கியமான முடிவு லைஃப்பில் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட கற்றுக்கணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ஆப்லேயே வந்து என்னோட டீட்டெயில்ஸும் இருக்குது, என் கூட இருந்த சக அஸ்ட்ராலஜர்களோட டீட்டெயில்ஸும் இருக்குது. ஸோ யாருனாலும் அதே ஆப்பில் உங்களோட அப்பாயின்மெண்ட் எந்த ஸ்லாட் இருக்கோ அந்த அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணி அவங்களோட
வீடியோ காலில் கன்சல்ட் பண்ணலாம். வீடியோ வீடியோ காலில் கன்சல்ட். ஓகே ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து ஒரு யூசருக்கு இப்போ நான் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறேன்னா என்னோட ப்ரொஃபைல் மட்டும் கொடுத்துக்கலாம் இல்லையா சார்? கரெக்ட். அதாவது இப்போ நாங்கள் கரண்ட்டாக எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா, நீங்கள் அந்த ஆப்பை உள்ளே லாகின் பண்ணி உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து ப்ரொஃபைலை ஃபில் பண்ண சொல்லுவோம். அதில் உங்களோட நேமு, உங்களோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் ஆப்ஷனல், தென் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், இதை மூணையும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ராசி, நட்சத்திரம், உங்களோட ஜாதகம் எல்லாமே பேக்ரவுண்டில் கால்குலேட் ஆயிரும். இப்போது இது வந்து ஒரு யூசருக்கு அதுவே அவங்க டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ஆமாம் பேசிக் எது சாட்டிஸ்ஃபை ஆகிடும் இல்லையா? நீங்கள் அந்த 3 டீட்டெயில் கொடுத்த உடனே ராசி நட்சத்திரம் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும். ஓகே, அதுலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் அது ட்ரூவாக இருக்கா இல்லையா. அதுக்கப்புறம் ஜாதகத்தையும் நீங்கள் பார்க்கறதுக்கு ஒரு டேப் இருக்குது, அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஜாதகமும் அதில் வந்துடும். ஜாதகத்தில் ராசி கட்டம், நவாம்ச கட்டம், ஸோ நம்ம ஜாதகமும் அதுவும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒருத்தர் வெரிஃபை பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ப்ரொஃபைல். இப்போ கரண்ட்டாக வந்து பெய்டு யூசருக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க அந்த ப்ரொஃபைலில் போயிட்டு, இப்போ உதாரணத்துக்கு என்னோட ஜாதகத்தில் நான் சில கேள்விகள்லாம் கேட்டுட்டேன். இப்போ என்னோட குழந்தைகளோட ஜாதகமோ இல்லை என்னோட துணைவியாரோட ஜாதகமோ நான் பார்க்கணும், அதில் இருக்க சில சந்தேகங்கள் கேட்கணும் அப்படின்னா அந்த இதில் ப்ரொஃபைலில் போய் எடிட்னு கொடுத்து அவங்களோட ஜாதகத்தை இன்புட் கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு, ஓகே, இப்போ போய் ஏஐ கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னா அந்த ப்ரொஃபைலுக்கான அந்த ஜாதகத்தை அதை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு பதில்களை சொல்லும். ஓகே. இது இப்போ எந்த ஐ மீன் இப்போ பெய்டு யூஸர்னா மந்த்லியா இல்லை ஆனுவலாக எப்படி சார்ஜ் பண்ணுறீங்களா சார்? நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி, குவார்ட்டர்லி, ஆனுவல் 3 சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. நம்மளோட இன்னொரு முக்கியமான ஒரு எய்ம் என்ன அப்படின்னா, அஸ்ட்ராலஜி அஃபோர்டபுளாக கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களோட முக்கியமான மோட்டிவ். அதாவது அஸ்ட்ராலஜி கைடன் ஷுடன்ட் பி அ லக்ஸுரி, இட் இஸ் அ பேசிக் ஹியூமன் நீட் அப்படிங்கிறது எங்களோட முக்கியமான ஒரு இது. ஸோ அதனால் வந்து இதை எப்படி நம்ம பண்ணியிருக்கோம்னா, முடிஞ்ச அளவுக்கு மினிமம் அஃபோர்டபுளாக தான் கொடுக்குறோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ கரண்ட் சிச்சுவேஷனில் நீங்கள் போய் ஒரு வெஜிடேரியன் மீல் சாப்பிட்ணுன்னா எவ்வளோ ஆகும்னு நினைக்கிறீங்க? நல்லா ஒரு 150 to 200 ஆகும். 150 200. நம்ம ஆப் அதை விட கம்மி தான். 99 ரூபாயில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாதம் முழுக்க நீங்கள் அந்த ஜாதகத்தில் என்ன கேள்வி அன்லிமிட்டெட் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கலாம். அது வாய்ஸ் மூலமாக நீங்கள் பேசியும் கேட்டுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் வேறு சில பயன்களும் இருக்குது. அதாவது தினப்பலன்கள், டெய்லி ப்ரெடிக்ஷன். இந்த டெய்லி ப்ரெடிக்ஷனும் கஸ்டமைஸ்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஜென்ரலான ஒரு ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னா டெய்லி ப்ரெடிக்ஷன் அப்படின்னா வந்து உங்களோட ஒரு பர்டிகுலர் ராசிக்கு மட்டும்தான் மட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கான தாரபலம், சந்திரபலம் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி இன்றைக்கி உங்களோட கெரியரில் என்ன மாற்றம் இருக்கும், இன்றைக்கி உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் என்ன மாற்றம் இருக்கும், உங்களுக்கு ஃபினான்ஷியலாக இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான நாளாக இல்லையா, ஹெல்த் விஷயத்தில் இன்றைக்கி ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமா அப்படிங்கிறது டெய்லி ப்ரெடிக்ஷனில் கொடுக்கும். இதே வந்து வீக்லி ப்ரெடிக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து இந்த வாரத்துக்கான சண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் நீங்கள் ஒரு வாரம் முன்னாடியே பார்த்துக்கலாம். ஏன்னா நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த வாரம் நீங்கள் ஒரு முக்கியமான இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, இல்லை ஒருத்தரை மீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீக்லி ப்ரெடிக்ஷன் சண்டே வந்து எவ்ரி மார்னிங் வந்துடும். நீங்கள் எவ்ரி சண்டே மார்னிங் நீங்கள் பார்த்துட்டு, ஓகே இந்த வாரம் தேர்ஸ்டே நல்லா இருக்குது, அப்போ ஐ கேன் ஷெட்யூல் தட் அப்பாயின்மெண்ட் ஆன் தேர்ஸ்டே. ஸோ இது ஒன்று இருக்குது. இது இல்லாமல் நம்ம இயர்லி ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்குது. இந்த 2026 உங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இது வித்தியாசம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் எந்த ஒரு ஜோதிட சேனலோ இல்லை எந்த ஒரு அஸ்ட்ராலஜரோ நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருப்பாங்க, உங்களோட ராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனால் நம்மளோட ஆப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உங்களோட ராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் பேஸ்ட் ஆன் குரு பயிற்சி, பேஸ்ட் ஆன் சனி பயிற்சி, ராகு பயிற்சி, கேது பயிற்சி, இது இல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுக்தி நடக்குது, இது ரிலேட்டடாகவும் உங்களுக்கு ஓவராலாக ஒரு கஸ்டமைஸ்டு ஒரு பர்சனலைஸ்டு அனலைசஸ் இருக்கும். இப்போ 2026 நான் இதை டவுன்லோட் பண்ணி என்னோட கொடுத்துட்டேன்னா 2026 வர குரு பயிற்சி, சனி பயிற்சி எல்லாத்துலேயுமே எனக்கு எப்படி இருக்கும். ஏன்னா பொதுவாக எல்லா அஸ்ட்ராலஜிலுமே யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு தான் ராசிக்கு தான் சொல்லுவாங்க. இது வந்து என்னோட ஜாதகங்கிறதுனால எனக்கு எப்படி இருக்குங்கிறத அது வந்து இயருக்கு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிடும். பர்ஃபெக்ட், கரெக்ட். அதாவது உங்களோட ஜாதகத்தை ஏன்னா ஏற்கனவே உங்களோட டேட் ஆஃப் பர்த் டைல்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால, உங்கள் ஜாதகமும் நம்மகிட்ட ஏற்கனவே அந்த ஆப்பில் இருக்கிறதுனால என்ன பண்ணணும், உங்கள் ஜாதகத்துக்கு இந்த வருஷம் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, அது மட்டும் உங்கள் ஜாதகத்தில் இந்த வருஷம் என்ன தசாபுக்தி நடக்குது அதையும் கொடுத்து இதை கேட்டகரி வைஸாகவும் கொடுக்கும். இந்த வருஷம் கெரியரில் எப்படி இருக்கும் 2026, மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும், ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், ஃபினான்ஸ் எப்படி இருக்கும், ஹெல்த் எப்படி இருக்கும். ஆன் டாப் ஆஃப் இட் நீங்கள் டவுனில் வந்தீங்கன்னா ரெமெடிஸ் இருக்கும். நீங்கள் இந்த வருஷம் பாசிபிளி ஏதாவது நமக்கு பயிற்சிகளோ இல்லை தசாபுக்தி சரியில்லைன்னா பேசிக்காக என்ன ரெமெடி பண்ணலாம், அதாவது எந்த மந்திரங்கள் சொல்லலாம், எந்த கோயிலுக்கு விசிட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் டீட்டெயில்ஸ் நம்மகிட்ட இருக்கும். வெரி இன்ட்ரெஸ்டிங் சார். ஏன்னா கஸ்டமைஸ்டாக வந்து இது வரைக்கும் எதுவும் இருந்த மாதிரி கேள்விப்பட்டதில்லை. அண்ட் இது இயர் பிகினிங்லேயே உங்களுக்கு எல்லாவோட எதுவும் கொடுத்துருது. அண்டு இப்போ இது வந்து டு அட்ராக்ட் யங் பீப்புளா சார் டுவர்ட்ஸ் அஸ்ட்ராலஜி? நாட் ஒன்லி யங் பீப்புள், பட் இதில் வந்து நீங்கள் 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். அதாவது கைடன்ஸ் அப்படிங்கிறது ஏஜ் லிமிட் இல்லாமல் எல்லாருக்கும் லைஃப்பில் தேவைப்படுது. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு
எல்லாருமே இந்த ஆப்பை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், ஏன்னா அவங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்படுது. ஓகே. பட் எஸ்பெஷலி ஜென்சி கிட்ஸுக்கு என்ன ஒரு கரண்ட்டாக இருக்க ப்ராப்ளம்னா, அவங்க வந்து வெளியில் போய் அவுட் ஸ்போக்கனாக ஒரு அஸ்ட்ராலஜரை பார்க்கறதுல ஒரு ஹெசிடேஷன் இருக்குது, அது ஜென்ரலாகவே இருக்குது. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஆப் மூலமாக கொடுக்கும்போது ஒரு இன்டெரக்டாக ஒரு ஆப் மூலமாக பேசி அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் அவங்க வந்து கொஞ்சம் உடனுக்குடனே எதிர்பார்க்குறாங்க. இப்போ ஒரு நம்ம காலத்தில் இருந்த ஒரு பொறுமை, அதாவது ஒரு அஸ்ட்ராலஜர் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி அவரை போய் பார்த்து மீட் பண்ணி அந்த சொல்யூஷனை வாங்கிட்டு வரதை விட ஜென்சி கிட்ஸ் வந்து உடனே அது கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை மணிக்கு வேணாலும் 24 மணி நேரம் உங்கள் பாக்கெட்டில் தான் இருக்க போகுது. நீங்கள் எடுத்து நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா ஆப் உங்களோட பேச போகுது, உங்களோட ஜாதகத்தை வச்சுக்கிட்டு அது பேச போகுது. ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங் சார். இப்போ நீங்கள் இன்னொரு புக்கும் எழுதியிருக்கீங்க இல்லையா? ஆமாம், அந்த புக் பற்றி சொல்லுங்கள் சார். ஓகே. இது முதல் புக்கு வந்து எழுதுனது வந்து பேசிக்காக ஒரு ஃபண்டமெண்டலாக ஜோதிடம் பற்றி தெரியாதவங்க இல்லை ஜோதிடத்தை பற்றி அறிவியலாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக எழுதப்பட்டது தான் முதல் புக்கு. ஆனால் அதுக்கப்புறமா நான் வந்து அஸ்ட்ராலஜியை வந்து டீச் பண்ண ஆரம்பித்தேன் 2020 கோவிட் டைமில். ஸோ அப்போ தான் வந்து யூடமி அப்படிங்கிற தளத்தில் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் வேதிக் அஸ்ட்ராலஜி, அது இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது. இப்போவும் டீச் பண்ணிட்டு இருக்கேன். அதில் மோர் தென் 5000 பீப்புள் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க முடிச்சவங்களுக்கு மென்டர்ஷிப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் மெயினாக அஸ்ட்ராலஜி டீச் பண்ணுற காலத்தில் வந்து மெயினாக வந்து படிக்கிறவங்களுக்கு உபயோகமாக இருக்கிற மாதிரி ஒரு புக் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்ட்ராலஜிக்கல் ஸ்டடி ஆஃப் மாடர்ன் கேரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட 2வது புக் எழுதினேன். இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஜாதகத்தை பார்த்து எப்படி கெரியரை அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு புக்கு. இதில் வந்து மோர் தென் 120 எக்ஸாம்பிள் ஹாரோஸ்கோப்போட ஒரு சார்ட்டை எப்படி அனலைஸ் பண்ணணும், அதாவது டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் கெரியர், அதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப்னா எப்படி அனலைஸ் பண்ணணும், ஒரு லா படிக்கிறவங்க எப்படி அனலைஸ் பண்ணணும், இன்ஜினியரிங் படிக்கிறவங்க எப்படி அனலைஸ் பண்ணணும், ஆர்ட்ஸ் ஃபீல்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு முன்னாடியோட இப்போ கெரியர்ஸ் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி கரெக்ட். அதாவது ஒரு இப்போ நீங்கள் ஆர்ட்ஸ் லைனில் போனீங்கன்னா சிங்கராக போகலாம், டான்ஸராக போகலாம், மியூசிக் கம்போசர்ஸாக போகலாம். ஸோ இதில் வந்து நிறைய செலிபிரிட்டி சார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ ஆக்டர்ஸ்னு எடுத்தீங்கன்னா ரஜினிகாந்த் சார்ட் இருக்கும், மியூசிக் கம்போசர்னு எடுத்தீங்கன்னா நௌசத் அலி, இளையராஜா சாரோட ஜாதகம், இந்த மாதிரி நிறைய ஜாதகங்கள் இதில் இருக்குது, உதாரண ஜாதகங்கள் இருக்குது. ஸோ அப்போ ஏன்னா ஒரு படிக்கிறவங்களுக்கு வந்து உதாரண ஜாதகம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். படிக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம உதாரண ஜாதகத்தை நிறைய அப்ளை பண்ணி கற்றுக்கும் போது தான் நம்ம அந்த சப்ஜெக்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வர முடியும். ஓகே. ஸோ அதுக்காகவே வந்து இந்த புக் எழுதும் போதே வந்து இது வந்து மெயினாக அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவங்க, அஸ்ட்ராலஜி படிக்கிறவங்களுக்கு உபயோகமாக இருக்கிற மாதிரி அந்த புக்கு வந்து எழுதி. பொலிட்டீஷியன்ஸோட ஜாதகம் இருக்குது, நேருவோட ஜாதகம் இருக்குது, மார்கரெட் தச்சர் அவங்களோட ஜாதகம் இருக்குது. ஏன்னா அது நம்ம பார்க்கும்போது அவங்களோட ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு தெரியும். ஸோ அது கரெக்டாக இல்லையா, அவங்க நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸுங்கிறது தெரியும். அவங்களோட ஹிஸ்ட்ரி வச்சு அதனால தான் வந்து நீங்கள் ஜாதகம் படிக்கிறவங்களுக்கே வந்து செலிபிரிட்டியோட சார்ட் எடுத்து படிக்கும்போது அவங்களுக்கு என்ன வேலிடேட் பண்ண முடியும். ஓகே. ஆனால் என்னன்னா நம்ம வந்து செலிபிரிட்டியோட சார்ட் எடுக்கும்போது அதோட அக்யூரேசி பார்த்து நம்ம எடுக்கணும். இப்போ ரஜினிகாந்த் ஜாதகம் நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னா அவரோட புக்லேயே அவர் அது எழுதியிருக்காரு. ஓகே. என்னோட ஜாதகம் அப்படிங்கிற மாதிரி அவர் எழுதியிருக்காரு. ஸோ அப்போ அது இஸ் கம் ஃப்ரம் ஹிஸ் ஓன் வேர்ட் மவுத். அதனால வந்து அதை நம்ம ஆத்தென்டிசிட்டியாக எடுக்கணும். ஸோ அப்போ செலிபிரிட்டி சார்ட் வந்து நம்ம ஆத்தென்டிக்காக இருக்குது, அவைலபிளாக இருக்குன்னா அதை எடுத்து படிக்கிறது தான் வந்து ஒரு படிக்கிறவங்களுக்கு நல்ல ஈஸியாக கற்றுக்க முடியும். ஓகே. அண்டு இது வந்து ஜென்ரலாக ஒரு மித் என்னென்னா ஹிந்துஸ் மட்டும்தான் இதை பார்ப்பாங்க அப்படிங்கிறது இருக்குது. அந்த மாதிரி இருக்கா? இல்லை இப்போ இந்த ஆப் வந்து எல்லா ரிலீஜியன்ஸுமே யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு வந்திருக்காங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது ஹிந்துயிசம் மட்டும் பார்க்கறது கிடையாது. நம்மளோட கிளைண்ட்ஸ்லேயே வந்து நிறைய வேற்று மதத்தினரும் பார்க்குறாங்க. அது வந்து கிளைண்ட் சைட்லேயே நான் இது ஒரு 8 வருஷமாக பார்த்த விஷயங்கள். அடுத்த ஆப் டவுன்லோட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ கரண்ட்டாகவே பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து தான் டவுன்லோட் வருது. ஆக்சுவல் வேறு ரிலீஜனில் இருக்கிறவங்களே இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து ரிலீஜியஸ் பேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அஸ்ட்ராலஜி அப்படி வந்து கிடையாது. ஏன்னா இது எல்லாமே பிளானட்ஸ் பேஸ் பண்ண ஒரு சயின்ஸ். ஸோ ஒரு பிளானட் பொறுத்த வரைக்கும் அது எல்லாரையும் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ அது வந்து மதம் பார்த்தோ இனம் பார்த்தோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப் தான். அண்ட் சார் இப்போ ஏஐ வந்து நீங்கள் வந்து நம்ம என்ன பேசுகிறோமோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டாக சொல்லிடும் அப்படின்னு சொன்னீங்க. பட் ஒரு ஹியூமன் ஐ டு ஐ கான்டாக்ட் வச்சு நம்மளோட எமோஷன்ஸ் அது நம்ம எந்த மாதிரி இதில் வரோம், கஷ்டத்தில் வருமா இல்லை ஃப்யூச்சர் ப்ரெடிக்ட் பண்ண வருமா இல்லை ஒரு கஷ்டத்தை சால்வ் பண்ண வருமாங்கிறது ஒரு ஹியூமனோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஏஐயோட நம்மளால் சொல்ல முடியுமா? நம்மளோட எமோஷன்ஸை அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் சார்? கரெக்ட். ஓகே, இது ஒரு நல்ல கேள்வி. ஃபஸ்ட்டு நம்ம ஏஐ ட்ரெயின் பண்ணும் போதே நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதுக்கான சில ரோல் வந்து செட் பண்ணுவோம். ஒரு ஏஐக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது ரோல் செட் பண்ணுவோம். அப்போ அது வந்து இந்த ஆப் வந்து எம்பத்தட்டிக்கலாக இருக்கணும், பீப்புளோட எமோஷனலாக கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கோம். நம்பர் 1. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆப்பில் சில ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கோம். அதாவது இப்போ ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக பேசினா பிடிக்கும், ரொம்ப டீட்டெயிலாக பேசினா மட்டும் தான் பிடிக்கும். சில பேருக்கு வந்து எனக்கு டீட்டெயிலாக வேணாங்க, எனக்கு வந்து கிறிஸ்பாக சொல்லுங்கள், என்ன நடக்கும், இது கிடைக்குமா கிடைக்காது, இது நடக்குமா நடக்காது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போது ஒவ்வொருத்தரோட மனிதனோட இயல்பு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அது நம்ம ஆப்பில் வந்து இது ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்கோம். அதாவது நீங்கள் ஒவ்வொரு ஆன்சர் நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அதை நீங்கள் ஒரு ப்ரிஃபரன்ஸாக சேவ் பண்ணிக்கலாம். என்னென்னா எனக்கு கன்சைஸாக வேணுமா இல்லை டீட்டெயில்டாக வேணுமா.
ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் கன்சைஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் கேட்குற கேள்விக்கு கரெக்டான பதிலை உடனே கிறிஸ்பாக சொல்லும். ஓகே. ஆனால் அதுவே எனக்கு வந்து டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, ஒவ்வொரு கேள்விக்கும் டீட்டெயிலாக அதை ஆன்சர் பண்ணும். இது நம்பர் 1. நம்பர் 2 வந்து நம்ம அவதார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்பில் வந்து ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்கோம். அது என்னென்னா, எப்படி ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விதமாக கனெக்ட் ஆவாங்க. சில பேர் எமோஷனலாக கனெக்ட் ஆவாங்க, சில பேர் லாஜிக்கலாக கனெக்ட் ஆவாங்க, சில பேர் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுறதுல கனெக்ட் ஆவாங்க, சில பேர் ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க. அதாவது இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க. எனக்கு வந்து எமோஷன்லாம் இல்லை, எனக்கு வந்து இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாது, இந்த வருஷம் இதை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது ரொம்ப கிறிஸ்பாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்போ அவங்க ஆப்லேயே வந்து அவதாரை செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து எமோஷனலாக பேசணும் அப்படின்னா அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஏஐ வந்து உங்களோட எமோஷனலாக நல்ல ஒரு எமோஷனல் கனெக்டோட பேசும். நீங்கள் வந்து கோல் ஓரியன்ட் பர்சன், எனக்கு வந்து இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு கிறிஸ்பாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லும். இது நடக்கும், இது நடக்கணும்னா என்ன பண்ணணும், இது இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிறது அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லும். ஸோ இந்த அவதாரும் இந்த டீட்டெயில் அண்ட் விசஸ் கன்சைஸ் இந்த இதை யூஸ் பண்ணும்போது ஒரு ஹியூமன் அளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லைனா கூட ஒரு 80 to 90% ஹியூமன் அளவுக்கு எமோஷனலாக வந்து இந்த ஆப்னால பேச முடியும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா யங்கர் ஜென்ரேஷனுக்கு ஓகே அது. ஏன்னா இப்போ ஓல்டர் ஜென்ரேஷனுக்குலாம் வந்து டீட்டெயில்டாக பேசினா தான் பிடிக்கும், அவங்களுக்கு அந்த கனெக்ட் தேவைப்படும். ஸோ ஓல்டர் ஜென்ரேஷன் பீப்புளும் உங்கள் ஆப் யூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி அவங்க வந்து அது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குமா சார் ஓல்டர் ஜென்ரேஷன் பீப்புளும் யூஸ் பண்ணுற அளவுக்கு? ஆமாம், நாங்கள் மல்டிபிள் லாங்குவேஜ் அண்ட் பேசுகிற மாதிரி கொண்டு வரதுக்கான மெயின் காரணமே பார்த்தீங்கன்னா ஓல்டர் ஜென்ரேஷன். ஏன் அப்படின்னா இப்போது எங்கள் ஜென்ரேஷன் வந்து ஆல்வேஸ் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து டைப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, டக் டக் டக்னு ஈஸியாக டைப் பண்ணிடுவாங்க. ஆனால் வந்து ஒரு ஓல்டர் ஜென்ரேஷன் பீப்புளுக்கு வந்து டைப் பண்ணுறது கொஞ்சம் சிரமம். ஏன்னா ஒரு ஃபோனோட கீபோர்டில் டைப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்குது. அதுக்காக தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கான்வர்சேஷன்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிற முடிவு எடுத்ததே வந்து இந்த பர்டிகுலர் பீப்புளுக்கு வரணும் அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து எல்லாருமே வந்து டைப் பண்ணுறதை விட பேசுகிறதுல வந்து எல்லாருக்குமே காமனாக வரும். டைப்புங்கிறது ஒரு நமக்கு சில ஸ்கில்ஸ் இருக்கணும், சில படிச்சிருக்கணும், இல்லை அந்த மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் வேகமாக வரும். ஆனால் பேசுறது அப்படிங்கிறது ஹியூமனோட நேச்சர். அதனால தான் அந்த கான்வர்சேஷன் நம்ம பில்ட் பண்ணுது. ஸோ அப்போ கான்வர்சேஷன் இருக்கிறதுனால எந்த லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு டைப் பண்ண கூட தெரியலன்னா கூட அவங்க மைக்கை டேப் பண்ணிவிட்டு அவங்க கேள்வியை ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட கேட்குற மாதிரி கேட்டால் ஆப் வந்து உங்களுக்கு அதே லாங்குவேஜில் நீங்கள் என்ன லாங்குவேஜில் கேட்குறீங்களோ அதே லாங்குவேஜில் பதில் சொல்லும். வெரி இம்பார்ட்டன்ட் என்னென்னா இப்போ இந்த மாதிரி ஆன்லைன் இதில் என்னோட டேட்டாவோட ப்ரைவசி எப்படி மெயின்டைன் ஆகுங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் வரும்ல சார். இப்போ என்னோட ஜாதகம் நான் கொடுக்குறேன்னா இப்போ நான் நேராக பார்க்குறேன்னா நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். இப்போ அது ஆப்பில் இருக்குன்னா அது வேறு யாராவது பார்த்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் வரும்ல யூசர்ஸ்க்கு, அதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? கரெக்ட், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலிடான கொஸ்டின். ஏன்னா அதுவும் நம்ம ஆன்லைனில் யூஸ் பண்ணும்போது டேட்டாவோட ப்ரைவசி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாங்கள் வந்து ப்ரைவேசிக்கு வெரி வெரி ஹை இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு திங், நீங்கள் ஆப்பில் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்த உடனே அது முதல்ல ஆப்பை விட்டு எங்கேயும் வெளியில் போகாது. ஏன் அப்படின்னா நம்ம ஆப்போட இன்டெகிரேட்டடாக ஒரு ஏபிஐ சாஃப்ட்வேர் வச்சுருக்கோம். அது என்ன பண்ணோம், ஸ்விஸ் எஃப்எம்எரிஸை கால் பண்ணி உங்களோட ஜாதகத்தை கணிச்சிடும். கணிச்சிட்டு அந்த டேட் ஆஃப் பர்த் வந்து அங்கேயே தான் இருக்கும், வேறு எங்கேயும் போகாது. இந்த ஜாதகத்தோட பிளானட்டரி டீட்டெயில்ஸ் மட்டும்தான் நம்மளோட ஏஐயோட சாட் இன்டர்ஃபேஸுக்கு போகும். ஸோ அப்போது அந்த ஜாதகத்தோட பேரோ அவங்களோட டேட்டோ டைமோ எதுவுமே வந்து ஏஐக்கு தெரியாது. ஏஐக்கு வந்து இந்த ஜாதகத்தில் இந்த கிரகம் இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் தெரியணும் இல்லையா, அது யாருதுன்னு கூட அதுக்கு தெரியாது. ஸோ அது மாதிரி தான் நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஸோ டேட்டாஸ் வந்து செக்யூர்டாக இருக்கும், வேறு யாருக்கும் ஷேர் ஆகாது. கம்ப்ளீட்டாக செக்யூர்டாக இருக்கும், யாருக்குமே அது ஷேர் ஆகாது. ஓகே சார். ஸோ மந்த்லி 99 பே பண்ணால் யூ கேன் ஆஸ்க் அன்லிமிட்டட் கொஸ்டின்ஸ். எப்போ வேணுமோ, எந்த டவுட் வேணுமோ, எந்த ஃபீல்டில் வேணுமோ நீங்கள் எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு அது ஆன்சர் பண்ணிவிடும் இந்த ஆப். கண்டிப்பாக கரெக்ட். டெக்ஸேஜ் அப்படிங்கிற ஆப். டெக்ஸேஜுங்கிற ஆப். ஓகே சார். இப்போ எல்லாருக்குமே இயர் எண்டிங்கில் நம்ம வந்துட்டோம். ஸோ ரொம்ப க்யூரியஸான கொஸ்டின் வியூவர்ஸ்க்கெல்லாமே என்ன இருக்கும்னா, நெக்ஸ்ட் இயர் எந்தெந்த ராசிக்கு எப்படி எப்படி இருக்க போகுங்கிறது ஜென்ரலாக ஒரு ப்ரெடிக்ஷன். அதை நீங்கள் சொன்னீங்கன்னா எங்கள் வியூவர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். இப்போ அதுதான் அந்த இடத்துல தான் வந்து டெக்ஸேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே ஓகே, நீங்கள் மேஷராசி அப்படின்னா நீங்கள் மேஷராசிக்கான வீடியோவை எடுத்து பார்ப்பீங்க. அதில் இருக்கிற 10 விஷயங்களில் ஒரு 5 சரியாக வரும், இல்லை 4 சரியாக வரும், அதுக்கப்புறம் மீதி சரியாக வராது. ஏன்னா அது வந்து ரொம்ப ஜெனரிக்கான ப்ரெடிக்ஷன். நீங்கள் டெக்ஸேஜ் எடுத்து நீங்கள் உங்களோட பர்த் டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ப்ரெடிக்ஷனை நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப டெய்லர்டாக, ஏன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த்தில் நீங்கள் ஒரு ஆள் தான் இருக்கீங்க. ஆமாம். அப்படிங்கும் போது என்ன ஆகுனா உங்களோட தசாபுக்தி, உங்களோட கோச்சாரங்கள், உங்களோட ஜென்ரல் ஜாதகத்தோட ஸ்ட்ரென்த்து எல்லாத்தையும் கொடுத்து உங்களுக்கு ஒரு கஸ்டமைஸ்டாக வந்து நீங்கள் உங்களுக்கான ஒரு பர்சனலைஸ்ட் ப்ரெடிக்ஷனை வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஓகே. ஸோ அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதோட டிஃபரன்ஸ் வந்து தெரியும். அதாவது நீங்கள் நார்மலாக ஜெனரிக்காக பார்க்குற ப்ரெடிக்ஷன்ஸுக்கும் உங்களோட ஜாதகத்துக்கு ரொம்ப கஸ்டமைஸ்டாக பர்சனலைஸ்டாக 2026 எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷனுக்கும் ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸ் தெரியும். அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க கண்டிப்பாக. பட் இப்போ நீங்கள் ஜென்ரலைஸ்டாக எங்கள் வியூவர்ஸ்க்கு சொல்லணும்னா இந்தந்த ராசிக்காரர்கள் நல்லா இருக்காங்க,
பொலிட்டீஷியன்ஸ்க்கு இந்தந்த ராசியில் இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ் பேர் சொல்ல வேண்டாம், எது நல்லா இருக்குன்னு ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன் மாதிரி சொல்ல முடியுமா எங்கள் வியூவர்ஸ்க்காக? இப்போ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா குரு இப்போ வந்து யாருக்கெல்லாம் 2, 7, 5, 9 இந்த ராசிகளில் சஞ்சாரம் ஆகுதோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி பார்க்கும்போது மிதுன ராசிக்கு குரு 2ல் உச்சமாகுது இந்த வருஷம், இந்த மே மாதம் குரு பயிற்சி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்கு குரு வந்து 9ல் உச்சமாக வருது. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி கன்னி ராசிக்கு குரு 11ல் வருது. ஸோ அவங்களுக்கு ரொம்ப இந்த வருஷம் ஃபினான்ஷியல் ரீதியாகவும் கெரியரில் ஒரு நல்ல க்ரோத்தும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே மாதிரி மீன ராசிக்கு வந்து குரு வந்து 5ஆம் வீட்டில் உச்சமாக வருது. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்களுக்குலாம் குரு பயிற்சி பிரகாரம் இந்த வருஷம் நல்லாயிருக்கும். அதுவே இப்போ சனி வந்து இந்த வருஷம் மீனத்தில் இருக்குது. அப்படிங்கும்போது உங்களுக்கு கும்பராசி, மீனராசி, மேஷராசிக்கு உங்களுக்கு வந்து 7.5 சனி இருக்குது. ஸோ அது முடிகிற வரைக்கும் கொஞ்சம் சில ப்ராப்ளங்கள் இருக்கும், சில பிரச்சனைகள் இருக்கும். பட் அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பயிற்சி மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ராகு கேது பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ராகு வந்து கும்பத்துலேயும் கேது வந்து சிம்மத்துலேயும் இருக்குது. ஸோ அப்போ இந்த ஆக்சஸில் வரவங்களுக்கு கொஞ்சம் குடும்ப பிரச்சனைகள், மேரேஜ் ரிலேட்டடான பிரச்சனைகள், கல்யாணம் பண்ணுறதுல தடைகள் இதெல்லாம் இருக்கும். பட் அதர்வைஸ் ராகு யாருக்கெல்லாம் 10, 11ல் வருதோ அவங்களுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். உதாரணத்துக்கு இப்போ துலாம் ராசிக்கு கேது 11ல் வரும். அதே வந்து மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா ராகு 11ல் வரும். ஸோ இந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு பயணங்கள், வெளியூர் போய் சம்பாதிக்கிறது இதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஜெனரிக் ப்ரெடிக்ஷன். இது ஜெனரலைஸ் ப்ரெடிக்ஷன். அது நம்மளுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வேணும்னா இந்த ஆப் மாதிரி யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இதை வந்து இப்போ எனக்கு வாய்ஸில் அது சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட குரு, அது வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்க முடியுமா? இப்போதைக்கு வந்து வாய்ஸை டவுன்லோட் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம். திரும்பியும் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க, அது நீங்கள் ஒரு தாட்டி வாய்ஸ் கேட்குறீங்க, ஆனால் அது உங்களுக்கு சரியாக புரியல அப்படின்னா இன்னொரு தாட்டி ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம். எத்தனை முறை வேணாலும் ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே சார். ஸோ இந்த டெக்ஸேஜ் ஆப் யூசர்ஸ் ஏன் யூஸ் பண்ணணும், ஒரு இன்டரப்ஷன் இல்லாமல் நீங்கள் சொல்லணுன்னா இதெல்லாம் அதோட அட்வான்டேஜ், இது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கைடன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்ல விரும்புகிறத நீங்கள் சொல்லலாம் சார் எங்கள் வியூவர்ஸ்க்காக. கரெக்ட், கண்டிப்பாக. அதாவது இது நாள் வரைக்கும் ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ம போய் ஒரு அஸ்ட்ராலஜரை நேரில் தான் பார்க்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தது. அதை வந்து டெக்னாலஜி மூலமாக நாங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறோம். என்ன அப்படின்னா எந்த நேரம் வேணாலும் 24 மணி நேரம் ஒரு ஜோதிடர்கிட்ட பேசுகிற மாதிரியே ஒரு ஆப்போட உங்கள் ஜாதகத்தை கொடுத்து, வேறு சும்மா சாதாரணமாக பேசுறதில்ல, உங்கள் ஜாதகத்தை நீங்கள் 24 மணி நேரமும் நீங்கள் எந்த கேள்வி வேணாலும் கேட்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளோட இது மட்டும் இல்லாமல் இதர விஷயங்களும் இருக்குது. இதில் ஒரு தினப்பலன்களோ, வார பலன்களோ, வருட பலன்களோ, இது இல்லாமல் பொருத்தம் பார்க்குறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இது வரைக்கும் ஜென்ரலான ஆப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பழக உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். என்னடா அது நம்மளோட ஜாதகத்துக்கான ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஆப்பு அப்படிங்கிற ஒரு வியூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் எல்லாருமே டெக்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சார் உங்களோட பேசினது. ஏன்னா ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் டு சாஃப்ட்வேர் டு அஸ்ட்ராலஜி அண்ட் இப்போ ஏஐ பேஸ் பண்ணி ஃபஸ்ட் டைம் அஸ்ட்ராலஜியில் ஒரு ஆப் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக நானும் என்னோடது டவுன்லோட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குங்கிறது. இவ்வளோ நேரம் வந்து எங்களுக்கு டீட்டெயிலாக இந்த ஆப் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி மேடம், நன்றி.